நிதின் நவீனுடைய அமைப்பில் புதிதாக வந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அமைப்பில் அண்ணாமலைக்கு மாபெரும் பொறுப்பு தர இருக்கிறார்கள். ஏப்ரல் மாதம் 2026 அதுவரை அவர் மௌனம் சாதித்தால் அவருக்கும் நல்லது. கண்டிப்பாக அவருக்கு ஒரு பொறுப்பு கிடைக்க இருக்கிறது. அன்புமணி ராமதாஸ் தான் என்டியோட இருக்காருங்க. கட்சி உடஞ்சாலும் உடையாட்டாலும் அன்புமணி ராமதாஸ் தான் மாம்பழம் இருக்குங்க. ராமதாஸ் வந்து ஒரு நாம்கே வாஸ்தேவா இருக்காருங்க. அந்த நாம்கே வாஸ்தே இருந்தா கூட ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக அந்த ராமதாஸிடம் ஓட்டு இருக்கிறது, திருமாவளவனும் ஓட்டுகள் கரைந்து விட்டன என்பதை திமுக புரிந்து கொண்டிருக்கிறது. திமுகவிற்கு லாபம் தான் திருமாவளவன் வெளியே போனால். பாராளுமன்றத்துக்கு கூட கருப்பு ஒண்ணா வராங்க. அது எதற்காக வருகிறார்கள் தெரியவில்லை. ஆனால் அதே கருப்பை பார்த்து ஏன் முதலமைச்சரும் சரி அப்பாவு சபாநாயகரும் சொல்லுகிறார் தமிழக சட்டமன்றத்தில் கருப்பை போட்டு வரக்கூடாது என்று சொல்லுகிறார். ஆனால் நாடாளுமன்றத்தில் போட்டு வருகிறார்களே இதே கனிமொழி திமுக எம்பிக்கள். இரட்டை வேடம் போடுவதுதான் கனிமொழியினுடைய ஒரு இரட்டை இலக்கு. 234 தொகுதிகளில் திமுக வந்து ஒரு 15 முதல் 20 தொகுதி வந்தாலே அதிகம். அவர் படுதோல்விக்கு சென்று விடுவார்கள். அதிமுக 85லேருந்து 90, மிஸ்டர் டிவிகே விஜய் வந்து 50லேருந்து ஒரு 60, மீதி எல்லாம் எல்லாம் சேர்த்தீங்கன்னா அதிமுக பாஜக ஆட்சி அமைப்பதற்கான சூழ்நிலை உருவாகும். அது மாதிரியான நிலை வரக்கூடாது என்பதற்காகத்தான் திமுக பயந்து கொண்டு ப. சிதம்பரத்தை அனுப்பி வைத்தது சோனியா காந்தி, ப. சிதம்பரத்தை அனுப்பி வைத்தது பிரியங்கா காந்தி, ப. சிதம்பரத்தை அனுப்பி வச்சது ராகுல் காந்தி. அதே ராகுல் காந்தி தான், அதே பிரியங்கா காந்தி தான் திருச்சி வேலுசாமி போன்றவர்களை ஊசிப்பி விட்டு, ராஜேஷ்குமார் போன்றவர்களை ஊசிப்பி விட்டு, மற்றும் மாணிக் தாக்கூர் ஜோதிமணி போன்றவர்களெல்லாம் ஊசிப்பி விட்டு திமுகவிற்கு எதிராக செயல்படுகிறார்கள். அதை ராகுல் காந்தி கட்டுப்படவில்லை என்றால் இது மு.க. ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய மாபெரும் மூக்கொடைப்பு. தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவை விட்டு மூன்றாவது சக்தி இன்னும் வளரவில்லை என்பதுதான் என்ற கருத்தில் தான் நான் நினைக்கிறேன். அதே சமயத்தில் மு.க. ஸ்டாலின் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ப. சிதம்பரம் போன்றவர்களிடம் என்று தான் ஜெயராம் ரமேஷ் போன்றவர்களும் கிரீஷ் சோடங்கர் போன்றவர்களும் கருத்து தெரிவிக்கிறார்கள். காரணம், செல்வ பெருந்தகையவர் தன்னுடைய சில வழக்குகளில் இருந்து தப்ப வேண்டும் என்பதற்காக காங்கிரஸை மிஸ்யூஸ் செய்கிறார் என்று ஒரு மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவரை என்னிடம் சொல்லி இருக்கிறார். ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நமஸ்காரம். ஓகே சார், மத்திய அமைச்சர் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் அவர்கள் வரும்போது அவர் கூட வந்து முக்கியமான பாஜக தமிழக தலைவர்கள் எல்லாமே இருந்தாங்க. எல் முருகன் இருந்தாங்க, தமிழிசை சவுந்தரராஜன் இருந்தாங்க, ஹெச் ராஜா இருந்தாங்க. ஆனா வந்து அண்ணாமலை மட்டும் மிஸ்ஸிங். கோவாவுக்கு நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்கு சென்றதாக சொல்லப்பட்டது. இது வந்து அண்ணாமலை ஆதரவாளர்கள் மத்தியிலேயும் ஒரு விதமான அதிர்ச்சியை உருவாக்கி இருந்தது. இதை எப்படி சார் பார்ப்பது? சில பொறுப்புகளில் அவர் நன்றாக செயல்படுகிறார். சில பொறுப்புகளில் பாஜக அவரை வந்து கோவாவிற்கு அனுப்பியதும் ஒரு முக்கியமான காரியத்திற்காகத்தான் அனுப்பி இருக்கிறார்கள் என்று பாஜகவினர் சொல்லுகின்றனர். அண்ணாமலை ஆதரவாளர்கள் இதன் மூலம் பொறுமை காட்பது நல்லது. காரணம், அண்ணாமலைக்கு ஒரு மாபெரும் பொறுப்பு தர இருக்கிறது. நிதின் நவீனுடைய அமைப்பில் புதிதாக வந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அமைப்பில் அண்ணாமலைக்கு மாபெரும் பொறுப்பு தர இருக்கிறார்கள். ஏப்ரல் மாதம் 2026 அதுவரை அவர் ஒரு மௌனம் சாதித்தால் அவருக்கும் நல்லது. கண்டிப்பாக அவருக்கு ஒரு பொறுப்பு கிடைக்க இருக்கிறது. சார், திமுக எம்பி கனிமொழி அவர்கள் பேசும்போது பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் தான் தமிழ்நாடு, ஆனா வந்து எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் பொய்யான தகவல்களை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. மதுக்கடைகளை பொறுத்த வரைக்கும் நாங்க படிப்படியாக அதிக அளவுல குறைச்சிட்டோம், மீண்டும் வந்து ஆட்சிக்கு வந்தா இன்னும் மதுக்கடைகள் மீது நடவடிக்கை எடுத்து குறைக்கப்படும் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? கனிமொழி அம்மா அவர்கள் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக பாடுபட்டிருக்கிறார் நாடாளுமன்றத்தில், உண்மைதான். ஆனால் அவர் பேசிய பேச்சுக்கள் பழைய வீடியோக்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா திமுக இந்த அதிமுக சமயத்தில் பண்ண நிறைய பேர் விதவை ஆகியிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். இப்பொழுது அதே கள்ளச்சாராயம் போதைப்பொருள் மூலமாக பலர் விதவையாகி இருப்பது
ஏன் கனிமொழியினுடைய கண்ணுக்கு தெரியவில்லை? கனிமொழி பொய் சொல்லுகிறார், கனிமொழிக்கு வாயில வந்தா உண்மையே வராது என்று தான் சில அதிமுக பாஜக தலைவர்கள் கூறுவது உண்மை. அதே மாதிரி கனிமொழி அவர்கள் கண்டிப்பாக அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் 3 பல்கலைக்கழகங்களில் நடந்த பாலியல் குற்றங்களை பற்றி கனிமொழி ஏன் வாயடைத்து இருக்கிறார்? கனிமொழிக்கு டபுள் ஸ்டாண்டர்டுங்க, அதுதான் பெருசா வெளில போயிடுது. ஸ்டாலினுக்கு எதிராக அதாவது ஸ்டாலினுக்கு எதிராக இருக்கக்கூடிய திமுக உட்கட்சி சண்டைகளில் கனிமொழியை ஆதரிப்பதாக சில எம்பிக்கள் இருந்தாலும் கனிமொழி தனிமையாக்கப்பட்டு விட்டார். அதனால்தான் இது மாதிரியான கருத்துக்கள் வருகிறது என்று அதிமுக எம்பிக்கள் பாஜக எம்பிக்கள் கூறுவது பிரதர்சனமாக தெரிகிறது, நிதர்சனமாக தெரிகிறது. சார், இப்போ கார்த்தி சிதம்பரம் அவர்களுடைய பெயரையும் சேர்க்க சொல்லி டெல்லி சிபிஐ நீதிமன்றத்துல நடந்த வழக்குல அவருடைய பெயரை சேர்க்க சொல்லி நீதியரசர் ஒரு உத்தரவிட்டிருக்காங்க. அதாவது சீன ஊழியர்களுக்கு லஞ்சம் வாங்கி கொண்டு விசா கொடுத்த விவகாரத்துல இது எப்படி சார் பாக்குறீங்க? கரண்ட் அப்டேட் என்ன சார்? கரண்ட் அப்டேட் நீதிமன்றத்தில் இருப்பதனால் அடுத்த ஹியரிங் இருக்கிறது ஜனவரி மாதத்தில். அதுக்குள்ளே அவர் கைது செய்யப்பட்டாலும் படலாம். காரணம், அவர் செய்து கொண்டிருப்பது தேச விரோத செயல். அவருடைய தகப்பனார் உள்துறை அமைச்சராக இருந்தபோது இது மாதிரியான சீனா விசாக்கள் வந்தது பொய் சொல்லி வந்தது என்றும் பல வழக்கறிஞர்களும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்களும் அவருக்கு இணையாக இருந்து உதவி புரிந்ததனால் இந்த கேஸ் கொஞ்சம் டிலே ஆயிட்டு போகிறது. எப்படி இருந்தாலும் ஜனவரி பிப்ரவரிக்குள் ஒரு இறுதி முடிவு கிடைத்துவிடும் என்று தான் வழக்கறிஞர்கள் கூறுகிறார்கள். இருந்தாலும் வழக்கறிஞர்கள் பாணியில் கார்த்திக் சிதம்பரம் வேண்டுமென்றே இந்த கேஸை தள்ளி போட்டு 10 தரம் பண்ணிட்டார். அவர் செய்தது தவறு, நீதிக்கு எதிராக இருப்பதனால் ஒருவேளை கண்டிப்பாக நீதி இன்றல்ல நாளை அல்ல 30 வருடம் கழித்து கூட கழுத்தை பிடிக்கும். ஆனால் கார்த்திக் சிதம்பரம் கண்டிப்பாக சிறை செல்வது கூடிய விரைவில் இருக்கும் என்று தான் வழக்கறிஞர்கள் கருத்துக்கு இருக்கிறார்கள். ஆனால் இவர் அட்ஜஸ்ட்மெண்ட் போயிட்டே இருப்பார். சார், இப்ப ஆதவ் அர்ஜுனா தாவேக்காவுடைய ஆதவ் அர்ஜுனா பேசும்போது இன்னும் கொஞ்ச நாளில அதிமுக கூடாரமே இருக்காது அப்படிங்கிற நிலையில ஒரு கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இது திமுகவிற்கு ஆதரவாகத்தான் விஜய் செயல்படுகிறாரோ என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி விடக்கூடும். அதிமுகவில் சேர்ந்தா இது வரைக்கும் சேர்ந்திருக்கணும், யாருமே சேரல. எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பலர் நேற்றும் டிக்கெட் கொடுக்க மட்டும் இருப்பக்க போறாங்க. 170 சீட்டு தரப்போறேன் என்று சூசகமாக வந்த தகவல்களை வைத்து பார்த்தால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோல் இருக்குது அந்த அதிமுக. இப்போ ஓ பன்னீர்செல்வம், டிடி தினகரன் போன்றவர்கள் எல்லாம் செங்கோட்டையன் மாதிரியான ஆட்களை இழுத்ததனால் ஒரு ஒரு பெரிய புகை மண்டலம் வந்தது உண்மைதான். எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு இன்னல்களுக்கிடையே இருந்தாலும் அவர் எதிர்நீச்சல் அடித்துக் கொண்டு வருகிறார் என்றும் தான் பல எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் தெரிவித்தாலும் அவருக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி ராஜ்யசபா சீட் வரப்போகுது. அதில் தம்பிதனைக்கு கொடுத்தால் பிரச்சனை வரும், தேமுதிக கொடுத்தாலும் பிரச்சனை வரும் என்றெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு தான் எடப்பாடி பழனிசாமி மிகவும் ஒரு மெல்லினமாக நடக்கிறார், ஒரு கவனத்துடன் நடக்கிறார். வாக்கிங் வித் அ வெரி டைட் ரோப் வாக் என்றுதான் சொல்லுகிறார்கள். சார், திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் பாமக கூட்டணியில வந்தா நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி மீண்டும் தெரிவிச்சிருக்காங்க. அப்போ ராமதாஸ் தலைமையிலான பாமக திமுக செல்லாது அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? அப்படி ஒன்றும் சொல்ல முடியாது. அப்படி ஏன்னா அன்புமணி ராமதாஸ் தான் என்டியோட இருக்காருங்க. கட்சி உடைஞ்சாலும் உடையாட்டாலும் அன்புமணி ராமதாஸ் தான் மாம்பழம் இருக்குங்க. ராமதாஸ் ஒரு நாம்கே வாஸ்தேவா இருக்காருங்க. அந்த நாம்கே வாஸ்தே இருந்தா கூட ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக அந்த ராமதாஸிடம் ஓட்டு இருக்கிறது, திருமாவளவனும் ஓட்டுகள் கரைந்து விட்டன என்பதை திமுக புரிந்து கொண்டிருக்கிறது. திமுகவிற்கு லாபம் தான் திருமாவளவன் வெளியே போனால். சார், இந்த திருப்பூர் இந்த குப்பை பிரச்சனையில அண்ணாமலை அவர்கள் ஒரு முக்கியமான கருத்துக்களை முன் வச்சாங்க. திருப்பூருக்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வரும்போது கருப்பு கொடி காட்டப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாங்க. இதற்கு தற்போதைய நிலையில பேசியிருக்கக்கூடிய கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் நாங்க கருப்புல இருந்து வந்தவர்கள் தான், நாங்க இந்த கருப்பு கொடியெல்லாம் பார்த்து நாங்க அஞ்ச மாட்டோம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? உண்மைதான், கருப்பு தான். இப்ப பாராளுமன்றத்துக்கு கூட கருப்பு ஒண்ணா வராங்க. அது எதற்காக வருகிறார்கள் தெரியவில்லை. ஆனால் அதே கருப்பை பார்த்து ஏன் முதலமைச்சரும் சரி அப்பாவு சபாநாயகரும் சொல்லுகிறார் தமிழக சட்டமன்றத்தில் கருப்பை போட்டு வரக்கூடாது என்று சொல்லுகிறார். ஆனால் நாடாளுமன்றத்தில் போட்டு வருகிறார்களே இதே கனிமொழி, திமுக எம்பிக்கள் இரட்டை வேடம்.
இரட்டை வேடம் போடுவதுதான் கனிமொழியினுடைய ஒரு இரட்டை இலக்கு என்று சொல்லுகிறார்கள். சார், இப்போ தமிழகத்துல வந்து பியூஷ் கோயல் அவர்கள் வந்து சென்ற பிறகு தமிழக பாஜகவுடைய செயல்பாடுகள், அந்த வியூகங்கள் வந்து இப்போ எப்படி சார் இருக்கு? இருக்குது. அவங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை வந்து விட்டதாகத்தான் நான் பார்க்கிறேன். அதைத்தான் நிலைநாட்டி இருக்கிறார். எது இருப்பினும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வாக்கில் புது புத்தாண்டு சமயத்தில் அமித்ஷா அவர்கள் தமிழகத்தில் இருக்கிறார். அப்பொழுது என்ன அனைத்தையும் சீரடித்து ஒருங்கிணைத்து யூனிஃபார்மா ஒரு நல்ல ஒரு இணக்கத்தை கொண்டு வருவார் என்று தான் பியூஷ் கோயல் ஆதரவாளர்கள் தெரிவிக்கிறார்கள். இருக்கிறது சிவா. சார், இப்போ காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போ டிவிக்கு பக்கம் செல்வதாக சூசகமாக திருச்சி வேலுமணியும் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கான செயல்பாடுகளும் வெளியில வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்படியான சூழ்நிலையில காங்கிரஸ் திமுகவை விட்டு வெளியேறினால் திமுகவுடைய நிலைமை எப்படி சார் இருக்கும்? எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிற அடிப்படையில் சார் நம்ம பார்க்கலாம்? பர்சன்டேஜை விட சிவா 234 தொகுதிகளில் திமுக வந்து ஒரு 15 முதல் 20 தொகுதி வந்தாலே அதிகம். அவர் படுதோல்விக்கு சென்று விடுவார்கள். அதிமுக 85லேருந்து 90, மிஸ்டர் டிவிகே விஜய் வந்து 50லேருந்து ஒரு 60, மீதி எல்லாம் ஒரு எல்லாம் சேர்த்தீங்கன்னா அதிமுக பாஜக ஆட்சி அமைப்பதற்கான சூழ்நிலை உருவாகும். அது மாதிரியான நிலை வரக்கூடாது என்பதற்காகத்தான் திமுக பயந்து கொண்டு பொங்கலுக்கு 5000 தருகிறேன் என்று சொல்லுகிறார்கள். மற்ற விஷயத்துக்கெல்லாம் பணம் தருகிறேன் என்று சொல்லுகிறார்கள். பெண்மணி வாக்காளர்கள் எல்லாம் டிவிக்கு பக்கம் போயிட்டாங்க. திமுக பக்கம் இல்லவே இல்லை. விஜய் பக்கம் போயிட்டாங்க. ஸ்டாலின் பக்கம் இல்லவே இல்லை. அதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் திமுக பயந்து இருக்காங்க உள்ளூர. சார், இப்ப ஆதவ அர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் 30% வாக்கு வங்கி எங்களுக்கு இருக்கு, அதனால வந்து யார் கூடயும் நாம கூட்டணிக்கு செல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. தாவேகாவுக்கு நிஜமாகவே 30% வாக்கு வங்கி இருக்கிறதா சார்? எப்படி சார் பார்ப்பது? கிடையவே கிடையாது. அது இன்னும் டெஸ்ட் பண்ணவே இல்லை. அவருக்கு 30%, 3%, 13% என்று இன்னும் தெரியவில்லை. என்னை பொறுத்த மட்டில் ஆதவ அர்ஜுனா அதிகமாக பேசுகிறாரோ என்ற அச்சம் கூட வருகிறது சிவா. காரணம், நூனலும் தன் வாயால் கடும், பேசக்கூடாது. இந்த மாதிரி சமயத்தில் ஆதவ அர்ஜுனா மற்றும் புஷி ஆனந்த் போன்றவர்கள், சிடி நிர்மல்குமார், அருண்குமார் போன்றவர்களும் விஜயே பேச விடணுமே தவிர அவர்கள் பேசாது இருந்தால் நல்லது. விஜய் அவர்களும் பல்வேறு முக்கியமான தலைவர்கள், அதாவது செங்கோட்டையன் போன்ற முக்கியமான தலைவர்கள் தாவேக்காக்கு வரப்போறாங்க அப்படிங்கிற கருத்துக்களை பதிவு பண்ணாங்க. நேற்று ஆதவ் அர்ஜுனாவும் பல்வேறு முக்கியமான தலைவர்கள் வரக்கூடிய நாட்கள்ல தாவேக்காவில் இணைய போறார்கள் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. இந்த முக்கியமான நபர்கள் எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக அதிகமாக இருக்கும் சார்? திமுகவா? ஓ பன்னீர்செல்வம் இருக்கும், அதிமுக தான் இருக்கும், காங்கிரஸிலிருந்து இருக்கும். காங்கிரஸிலிருந்து திருச்சி வேலுசாமி சேரப்போகிறார்கள் நான் கேள்விப்பட்டேன். அதை தவிர காங்கிரஸிலிருந்து 5 எம்எல்ஏக்கள் சேரப்போகிறார்கள், 3 எம்பிக்கள் சேரப்போகிறார்கள் தமிழ் வெற்றி கழகத்தில். காங்கிரஸ் கூடாரம் காலியாகும். காரணம் என்ன என்று கேட்டால், செல்வ பெருந்தகைக்கு என்று இருக்கக்கூடிய ஒரு ஆதரவாளர்கள் குறைவு. அவருக்கு எதிராளர்கள் டெல்லியில் முகாமிட்டு இருக்கிறார்கள். ராகுல் காந்தி நேற்றிரவு தான் ஜெர்மனியிலிருந்து வந்தார். அவரை பார்ப்பதற்காக, கலந்து பேசுவதற்காக சொல்லுகிறார்கள். மல்லிகார்ஜுன் கர்கே சொல்லிவிட்டார், இனி வரக்கூடிய நாட்களில் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி தான் தமிழ் வெற்றி கழகத்துடன் பேசுவார்கள், எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை என்று கைவிரித்து விட்டார். ஆனால் 22 மாவட்ட தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரியங்கா காந்தியை பார்த்த பொழுது இந்த செல்வ பெருந்தகை எடுத்து விடுங்கள் என்று கோஷம் எழுப்பி இருக்கிறார்கள். அதே மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய ஒரு பிராமணர் தமிழ்காரர், அவர் ராகுல் காந்தியிடம் மிக மிக நெருக்கமாக இருக்கிறார். கிரீஷ் சவுடங்கர் என்று சொல்லக்கூடிய காங்கிரசுடைய மேலிட பார்வையாளர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு இருக்கும் பொழுது அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், எங்களுக்கு மத்திய காங்கிரஸ் கட்சி சொல்லுவது, தமிழக காங்கிரஸ் கட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 3 அமைச்சர்களை தர வேண்டும் என்று சொல்லுகிறார். கிரீஷ் சவுடங்கர் ட்வீட் போட்டிருக்காரு. யாருன்னா அந்த ட்வீட்டை பார்க்கலாம் போய். அதே ட்வீட்ல பிரவீன் சக்கரவர்த்தி எழுதியிருக்காரு, நான் சொன்னது சரியா இருந்ததா, திமுகவிற்கு வீட்ட வேண்டும் என்றால் தமிழ் வெற்றி கழகம் தான் முக்கியமாகும் என்ற தோரணையில் அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா, டாட்ஸ் எல்லாம் இணைச்சிங்கன்னா சிவா, ஏதோ உள்ள இருக்கக்கூடிய ஒரு புகைச்சல் தெரிகிறது. நெருப்பு பொங்கலும் போது வரும்.
சோ இந்த கிரீஷ் சோடங்கர் அவர்களுடைய பேட்டி, இந்த கருத்துக்கள், அதை வந்து பிரவீன் சக்கரவர்த்தியுடைய இது போன்ற சோசியல் மீடியா ரீட்வீட், இது போன்ற விஷயங்கள்லாம் திமுக தலைமையை பெரிய அளவுக்கு டென்ஷனுக்கு உள்ளாக்கி இருந்த இந்த அடிப்படையில் தான் ப. சிதம்பரம் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு கூல் செய்யக்கூடிய வேலையில ஈடுபட்டார் அப்படின்ற செய்திகள் வெளியாகிட்டு இருக்கேன் சார். உண்மையா சார்? ப. சிதம்பரத்தை அனுப்பி வைத்தது சோனியா காந்தி, ப. சிதம்பரத்தை அனுப்பி வைத்தது பிரியங்கா காந்தி, ப. சிதம்பரத்தை அனுப்பி வச்சது ராகுல் காந்தி. அதே ராகுல் காந்தி தான், அதே பிரியங்கா காந்தி தான் திருச்சி வேலுசாமி போன்றவர்களை ஊசிப்பி விட்டு, ராஜேஷ்குமார் போன்றவர்களை ஊசிப்பி விட்டு, மற்றும் மாணிக் தாக்கூர், ஜோதிமணி போன்றவர்களெல்லாம் ஊசிப்பி விட்டு திமுகவிற்கு எதிராக செயல்படுகிறார்கள். அதை ராகுல் காந்தி கட்டுப்படவில்லை என்றால், கட்டுப்படுத்த முடியாமல் தவறிவிட்டால் அது திமுக கண்டிப்பாக காங்கிரஸை உதறி தள்ளும். மு.க. ஸ்டாலின் இது மாதிரியான ஒரு பின் கத்தி குத்துக்கெல்லாம் ஒத்துக்கொள்ள மாட்டார். பேக் ஸ்டாபிங் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். இது மு.க. ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய மாபெரும் மூக்கொடைப்பு. அதை அவர் வளர விடமாட்டார் என்று தான் பல கருத்தாளர்கள் தெரிவிக்கிறார்கள். காரணம், மு.க. ஸ்டாலினுடைய ஒரு ஆளுமை கடந்த பல ஆண்டுகளாக, 50 ஆண்டுகளாக இருந்தாலும் அவர் ஆட்சியில், கட்சியில், பல இடங்களில் அவர் ஒரு ஒரு மாபெரும் சக்தி. தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவை விட்டு 3வது சக்தி இன்னும் வளரவில்லை என்பதுதான் என்ற கருத்தில் தான் நான் நினைக்கிறேன். அதே சமயத்தில் மு.க. ஸ்டாலின் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ப. சிதம்பரம் போன்றவர்களிடம் என்று தான் ஜெயராம் ரமேஷ் போன்றவர்களும் கிரீஷ் சோடங்கர் போன்றவர்களும் கருத்து தெரிவிக்கிறார்கள். காரணம், செல்வ பெருந்தகையவர் தன்னுடைய சில வழக்குகளில் இருந்து தப்ப வேண்டும் என்பதற்காக காங்கிரஸை மிஸ்யூஸ் செய்கிறார் என்று ஒரு மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவரே என்னிடம் சொல்லி இருக்கிறார். சார், எப்பவுமே நம்முடைய வாசகர்களுக்கு இறுதியில ஒரு ஹாட் நியூஸ் அப்டேட் கொடுப்பீங்க. இந்த வீடியோல நீங்க கொடுக்கக்கூடிய அந்த அப்டேட் என்ன சார்? ஜனவரி 12ஆம் தேதி 2026ஆம் வருடம் புதுக்கோட்டையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தென் மாநில கலாச்சார பிரிவு இடத்தை ராஜராஜ சோழன் கோவிலில் கலந்து இருக்கிறார். அது எடப்பாடி பழனிசாமியும், அன்புமணி ராமதாசும், ஜி.கே. வாசனும் மற்றும் ஜெகவீர பாண்டியன் மற்றும் தேவேந்திர குல வேளாளர் கட்சியிலிருந்தும் ஜான் பாண்டியன் போன்றவர்களும், பாரிவேண்டு போன்றவர்களும் இருப்பார்கள். அதிமுக கூட்டணியினுடைய கட்சியினுடைய முகாந்தாரங்கள் அன்று வெளிப்படையாக வந்து சேர்க்குவார்கள். அதே சமயத்தில் தான் நரேந்திர மோடி மு.க. ஸ்டாலினுக்கு எதிர்த்து காட்டாட்சி, ஊழலாட்சியை ஒழிப்போம் என்ற கோஷத்தை தர இருக்கிறார்கள் என்பதுதான் சிறப்பு செய்தி. சிவா, பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி.